மத்தேயு 21:22 இப்படியாக சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், விடாமல் ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசம் உள்ளதாக இருக்கிறதா? அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாசமான காரியங்கள்னாலே நடக்காமல் போயிடுது. இந்த நிலைமையெல்லாம் நமக்குள்ளேருந்து மாறணும். ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்து பேர்ந்து போகணும்னு சொன்னால் அது சமுத்திரத்தை தள்ளுண்டு போகும். மார்க் 11:29 இதே வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கே விசுவாசத்தை முன்னாடி வச்சு ஜெபத்தில் சொல்கிறாங்க, இங்கே ஜெபத்தை வச்சுட்டு விசுவாசத்தை சொல்கிறாங்க. ரெண்டும் சேம் அர்த்தம் உள்ளது தான். விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கிறோமா? வேதத்தில் பார்த்திங்கன்னா பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபிப்பாங்க. எப்படி அவர் விடுதலை பெற்று வருவார், என்ன செய்வார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம், நம்ம ஜெபிச்சா ஊழியக்காரர் விடுதலையாக்கப்படுவார், கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. ஆனால் அந்த காரியம் நடப்பதற்கு எவ்வளவும் அதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா பேதுருவை 4 காவல் போட்டு சிறைச்சாலை நடுவில் அவரை வச்சுருக்காங்க. அவர் அதை விட்டு வெளியே வரத்துக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் சபையிலெல்லாம் அவருக்காக ஊக்கமாக ஜெபித்தாங்க, கர்த்தர் எப்படியாலும் அவருக்கு விடுதலையை தருவார் என்று சொல்லி. நடந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். நடுராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் வருகிறாரு. பேதுருவோட எல்லா சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சங்கிலிகளெல்லாம் கழண்டு போகுது. எல்லா கதவுகள் அவருக்கு நேராக திறக்கப்படுது. அவர் தானாக நடந்து வந்து அவங்க எந்த இடத்துல ஜெபிச்சாங்களோ அந்த வாசலில் வந்து கதவு தட்டுறாரு. அப்போ இந்த சபை அந்த ஜெபிச்சிருந்த அவங்க நடுவில் இருந்து ஒருத்தங்க வந்து கதவு திறந்து பார்த்துட்டு அவங்க நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறாங்க, பேதுருவா இது எப்படி அவ்வளோ வர முடியும்? அவருக்குள்ளே அவங்க ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க, அவர் வரணும். அதனால் அது நடக்கவே நடக்காத சம்பவம். ஆனால் அவங்க ஜெபிச்சாங்க. அந்த விசுவாசத்தின் பலனாக நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க எப்படி ஜெபிச்சாங்களோ அதே பேதுரு அந்த சிறைச்சாலையிலேருந்து விடுதலை பெற்று அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ஒரு காரியம் தான், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்தோம்னா அது நடக்காத ஒரு காரியம். நம்மக்குள்ளே எத்தனை மிஷினை வச்சு அதை செஞ்சாலும் அது அட்லீஸ்ட் செய்கிறதுக்கு 1 மாதமாச்சும் ஆகும். ஆனால் கர்த்தரால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க. அது இயற்கைக்கு எங்களுடைய நாலேஜுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அவரால் செய்ய முடியும். அது நம்ம விசுவாசத்தோடு அதை நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும், எலியா கருத்தாய் ஜெபித்தார். நம்ம அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் அந்த போட்டி நடக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும்ல. பாகால் தீர்க்கதரிசிங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அவங்க தங்களுடைய பாகாலை வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம எலியா செஞ்ச ஒரு காரியம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 வார்த்தை சொல்லியிருப்பார், அவ்வளோதான். வானத்திலேருந்து அக்கினி இறங்கினது. அந்த இடத்துல ஹைலைட் பண்ணுற ஒரு காரியம், நான் ஜெபிச்சா ஆண்டவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே. நான் ஜெபிச்சா ஆண்டவர் செய்வார், அவர் உண்மையுள்ள தேவன். நான் ஜெபிக்கும்போது அவர் வானத்திலிருந்து அக்கினியும் இறக்குவார். ஒருவேளை அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம் கூட வந்திருக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள அக்கினி வரல. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நடக்குமா? நடக்கலாம், என்ன ஆகிடும்? நம்ம அசிங்கப்பட்டு போவோமே. ஆனால் அவருக்குள்ள அந்த எண்ணமே இல்லை. அவருக்குள்ளே இருந்தது, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், கர்த்தரே தெய்வம் என்ற நம்பிக்கையோடு அவர் விசுவாசத்தோடு அவர் செஞ்சார் அந்த காரியத்தை. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி முழுவதுமாய் பட்சித்து போட்டது. இன்றைக்கு நம்மளுக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாம் கேட்டாலும் கர்த்தர் நமக்காய் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.